பொதுவாவே நமக்கெல்லாம் வந்து எவ்வளவு பணம் இருந்துச்சுனாலே வந்து பத்தாது. ஆனா இங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அது எங்கன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம கிட்ட வந்து பணம் இருந்தது அப்படின்னா ஏழைகளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா இங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உதவி பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி 2 நபர்கள் வந்து இருக்காங்க. அது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவுல 2 நபர்கள் தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க? எங்க கிட்ட இருந்தாலும் நாங்க தான் வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைப்பீங்க. ஆனா இவங்க வந்து என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஏழைகளா இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனா இருக்கிற நபர்களுக்கு வந்து எங்களால முடிஞ்ச உதவி வந்து நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க கிட்ட எப்படிங்க பணம் இல்லாம வந்து அவங்க வீடு கட்டி கொடுப்பாங்க, அவங்கதான் ஏழைகளாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க. இருந்தாலுமே வந்து பாக்குற மக்கள் கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணி கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து எவ்வளவு பணத்தை வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாவே நம்ம எல்லாம் போய் யாருக்கிட்டயாவது ஒரு உதவி கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000, 5,000 இல்ல 2,000, 1000 அந்த மாதிரி உதவி கேட்போம். ஆனா இங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூபாவா உதவி கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ரூபாவா யாராச்சும் உதவி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அந்த ஒவ்வொரு ரூபாவையும் அவங்க எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுக்க வந்து சைக்கிள்லயே பயணம் செஞ்சு ஒவ்வொரு ரூபாவை வந்து வசூலிச்சிருக்காங்க. அப்படி 2021 ஆண்டு வந்து இவங்க தொடங்கி மொத்தம் 42 லட்சத்தை வந்து இது வரைக்கும் வந்து அவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி சேகரிச்சு வச்சு அந்த 42 லட்சத்தை வச்சு மொத்தம் நம்ம 5 பேருக்கு வந்து வீடு கட்டி தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. மொத்தம் இவங்க வந்து 2021 ஆண்டு வந்து தொடங்கி இது வரைக்கும் வந்து 42 லட்சத்தை வந்து அவங்க சேகரிச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு நபர்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அவங்க 2 பேருக்குமே எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து ஏழைகளுக்கு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து எங்கேயாச்சும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க.